நண்பனின் பிறந்தநாள் விழாவிற்கு சென்ற சிறுமிக்கு நேர்ந்த கொடூரம், 4 சிறுவர்கள் கைது. தான் அனாதை, மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வெளியே தர்ணா, பொதுமக்கள் கண்டனம். நாட்டின் பல பகுதிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள சிவப்பு எச்சரிக்கை. தரையில் முட்டி போட்டு கையெடுத்து கும்பிட்ட நடிகர் விஜய் வியந்து பார்த்த ரசிகர்கள். ஆகாயத்தில் திடீரென தோன்றிய மனித உருவம், வெளியான பரபரப்பு வீடியோ. மன்னார் வீதியில் சிதறி கிடந்த மனித உடல் பாகங்கள், மக்களுக்கு போலீசாரின் அவசர அறிவிப்பு. தற்கொலையா கொலையா, மரத்தில் தொங்கிய நிலையில் சடலம் மீட்பு. பற்றி எறிந்த தீ, ஊரை விட்டு ஓடிய மக்கள், வெளியான தகவலால் பீதியில் மக்கள். ஈரானை அடியோடு அழிக்கும் இயந்திரம், முடிவுக்கு வர வேண்டிய நேரம் இது, சற்று முன்னர் ட்ரம்ப் வெளியிட்ட பதிவு. முப்பத்தி வயதான இலங்கை தமிழ் இந்து ஒருவர் 25 ஆண்டுகளுக்கு பிறகு தன்னை நாடு கடத்துமாறு இந்தியாவிடம் மன்றாடி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வெளியே தர்ணாவில் அமர்ந்ததாக கூறப்படுகின்றது. என் வாழ்க்கை ஒரு அனாதையின் வாழ்க்கையை போன்றது என்று அவர் கூறியுள்ளார். பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷை சேர்ந்த இந்துக்கள் குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் விரைவு குடியுரிமை பெறுகின்றார்கள். இலங்கை தமிழ் இந்துக்களுக்கு மறுக்கப்படுகின்றது. இது நீதிக்காக அல்ல, வாக்குகளுக்காக வழங்கப்படும் ஒரு பாரபட்சமான குடியுரிமை என்ற குற்றச்சாட்டுகள் உள்ளன. நேற்று நுவரெலியாவில் உள்ள கிரிக்கோரி ஏரியில் அதிவேகமாக வந்த ஜெட்ஸ்கி மோதியதில் சுற்றுலா பயணிகளை ஏற்றி சென்ற படகு ஒன்று கவிழ்ந்துள்ளது. தகவல்களின்படி கவிழ்ந்த படகில் இருந்த அனைத்து சுற்றுலா பயணிகளும் தண்ணீரில் விழுந்துள்ளனர். ஆனால் அவர்கள் நுவரெலியா போலீஸ் உயிர்காக்கும் பிரிவினரால் பத்திரமாக மீட்கப்பட்டனர். உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என்றும் சிறிய காயங்கள் மட்டுமே ஏற்பட்டதாகவும் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். இதற்கிடையில் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட படகின் தலைவரும் ஜெட்ஸ்கி இயக்குபவரும் நுவரெலியா போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். தொடர்ந்து நடைபெற்று வரும் விசாரணைகளை தொடர்ந்து அவர்கள் நாளை நுவரெலியா மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். பட்டுத்துணியால் மூடப்பட்ட மனித உருவ பொம்மையொன்று பூமியிலிருந்து சுமார் 33 கிலோமீட்டர் உயரத்திற்கு வெற்றிகரமாக அனுப்பப்பட்டுள்ளது. வரும் 700 கிராம் எடை கொண்ட இந்த பொம்மை 3 மணி நேரத்திற்கும் குறைவான நேரத்தில் விண்வெளிக்கு அருகிலான சூழலை அடைந்துள்ளது. இந்த முயற்சி விண்வெளி போன்ற சூழலில் இருந்து படங்களை பதிவு செய்வதை நோக்கமாக கொண்டு வடிவமைக்கப்பட்டது. குறிப்பாக விண்வெளியில் எடுக்கப்பட்ட படங்களை அடிப்படையாக கொண்டு இந்த பொம்மையின் வடிவமைப்பு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த திட்டம் 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் ஆரம்பிக்கப்பட்டதாகவும் இதற்கான காணொலி மற்றும் காட்சிகள் 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் வெளியிடப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான காணொலிகள் தற்போது இணையத்தில் வெளியாகி பார்ப்போரை கவர்ந்து வருகின்றது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் ஜோசப் விஜய் திருச்சி கிழக்கு தொகுதியில் தேர்தல் பிரச்சார பயணத்தில் ஒரு பகுதியாக ஏர்போர்ட் அருகில் உள்ள வயர்லெஸ் சாலை புனித அந்தோனியர் ஆலயத்தில் முழங்காலிட்டு சிறப்பு பிரார்த்தனை செய்துள்ளார். ஏப்ரல் 19, 2026 அன்று திருச்சி ஏர்போர்ட் பகுதியில் உள்ள புனித அந்தோனியர் தேவாலயத்திற்கு வந்த விஜய் முழங்காலிட்டபடியே நடந்து சென்று ஆலய பீடத்தை நோக்கி வழிபாடு நடத்தினார். தான் போட்டியிடும் முதல் தேர்தலில் மாபெரும் வெற்றி கிடைக்க வேண்டும் என நீண்ட நேரம் மண்டியிட்டு உருக்கமாக பிரார்த்தனை செய்தார். திருச்சி வந்திறங்கிய அவர் அங்கிருந்து நேரடியாக ஆலயத்திற்கு சென்று மெழுகுவர்த்தி ஏற்றி பிரார்த்தனையை தொடங்கியுள்ளார். விஜய் திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் ஆகிய 2 தொகுதிகளில் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்றார். இந்த பிரார்த்தனை நிகழ்வு திருச்சி கிழக்கில் போட்டியிடும் சிறுபான்மையினர் வாக்குகளை கவரும் மற்றும் மத நல்லிணக்கத்தை குறிக்கும் முக்கிய நடவடிக்கையாக பார்க்கப்படுகின்றது. நாவலப்பிட்டியில் நேற்றைய தினம் பெய்த கனமழையால் நாவலப்பிட்டி நகரம் மற்றும் சுற்றுப்புறங்கள் வெள்ளத்தில் மூழ்கின. நாவலப்பிட்டி நகரம் மற்றும் சுற்றுப்புறங்கள் வெள்ளத்தில் மூழ்கி முக்கியமாக நாவலப்பிட்டி பேருந்து நிலையத்தில் சுமார் 18 அங்குலம் வரை நீர் தேங்கியதால் பயணிகள் மற்றும் கண்டி கம்பளை வீதி போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. வடிகால் பராமரிப்பினை காரணம் என மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் கண்டி கம்பளை பிரதான வீதியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதால் போக்குவரத்து மற்றும் பாதசாரிகளின் நடமாட்டம் ஸ்தம்பித்து காணப்பட்டுள்ளது.
இதனால் பயணிகள் பெரும் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்துள்ளனர். முறையற்ற வடிகால் அமைப்பால் ஏற்படும் இந்த திடீர் வெள்ளத்தை தடுக்க வடிகால்களை ஆழப்படுத்தி மகாவலி கங்கையோடு இணைக்க நாவலப்பட்டி நகர சபை மற்றும் மத்திய மாகாண ஆளுநரிடம் பொதுமக்கள் அவசர கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க நேற்று முற்பகல் வெள்ளவத்தை அமரபுர மகாநிகாயவின் சங்க தலைமையகத்திற்கு சென்று இலங்கை அமரபுர மகாநிகாயவின் மகாநாயக்க வன கரகுட உயங்கொட மைத்ரிமூர்த்தி மகாநாயக்க தேரரை சந்தித்து ஆசி பெற்றுள்ளார். இங்கு மகாநாயக்க தேரர் தலைமையிலான மகா சங்கத்தினர் பரித் பாராயணம் செய்து அனைத்து எதிர்கால நடவடிக்கைகளும் வெற்றியடையவும் வளமான நாட்டை கட்டியெழுப்புவதற்கு ஜனாதிபதிக்கு சக்தியும் தைரியமும் கிடைக்க வேண்டும் என பிரார்த்தித்து ஆசீர்வாதம் வழங்கினர். அமரபுரம் மகாசங்க சபையின் பதில் தலைவர் வன மகாலே நாகித நாயக்க தேரர், பதிவாளர் வன பலப்பட்டியே ஸ்ரீ சீவலி தேரர், பிரதி பதிவாளர் வன அகங்கம மைத்ரிமூர்த்தி நாயக்க தேரர், உதவி பதிவாளர் வன ஹொரகல்லே சோரத தேரர், வன நிதஹஸ்கம கல்யாணஸ்ரீ தேரர், வன மகமிவ்வானே மங்கள தேரர், வன அவிசாவெல்லே தம்மாந்த தேரர் உள்ளிட்ட அமரபுரம் மகாநிகாயவின் நாயக்க தேரர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டதோடு ஜனாதிபதி மகாநாயக்க தேரர் உள்ளிட்ட மகா சங்கத்தினரோடு சுமூகமான கலந்துரையாடலிலும் ஈடுபட்டுள்ளார். இலங்கை அமரபுரம் மகாநிகாய நிர்வாக சபையின் தலைவர் தேசமானிய அஜித டி சொய்சா, பொருளாளர் தம்மிக்க சமரவிக்ரம உள்ளிட்ட நிர்வாக சபையின் உறுப்பினர்கள் சிலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். ஹோர்முஸ் நீரிணையில் நேற்று ஈரான் துப்பாக்கி சூடு நடத்தியது எங்களின் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை முழுமையாக மீறிய செயல் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ட்ரூத் சோஷியல் தளத்தில் அவர் வெளியிட்ட பதிவிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இந்த தாக்குதலில் சில குண்டுகள் பிரான்ஸ் கப்பல் மற்றும் ஐக்கிய ராச்சியத்தை சேர்ந்த சரக்கு கப்பலை நோக்கி செலுத்தப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தனது பிரதிநிதிகள் பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத் நகருக்கு பேச்சுவார்த்தைக்காக அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் நாளை மாலை அங்கு இருப்பார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் மூடியதாக அறிவித்தது விசித்திரமானது என கூறிய அவர் அமெரிக்காவின் தடையால் அது ஏற்கனவே மூடப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதனால் ஈரானே தினமும் சுமார் 500 மில்லியன் அமெரிக்க டாலர் இழப்பை சந்திக்கின்றது என்றும் அமெரிக்காவுக்கு எந்த இழப்பும் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். உண்மையில் எப்போதும் வலிமையானவனாக இருக்க விரும்பும் ஈரானிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் உபயத்தால் பல கப்பல்கள் இப்போது அமெரிக்கா, டெக்சாஸ், லூசானியா மற்றும் அலாஸ்காவிற்கு சரக்குகளை ஏற்றிக்கொண்டு செல்கின்றன. நாங்கள் மிகவும் நியாயமான மற்றும் ஏற்கத்தக்க ஒரு ஒப்பந்தத்தை வழங்குகின்றோம். அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நம்புகின்றேன். ஏனென்றால் அவர்கள் அதை ஏற்கவில்லை என்றால் அமெரிக்கா ஈரானில் உள்ள ஒவ்வொரு மின் நிலையத்தையும் ஒவ்வொரு பாலத்தையும் தகர்த்துவிடும். இனிமேலும் அவர்கள் விரைவாகவும் எளிதாகவும் வீழ்வார்கள். ஒருவேளை அவர்கள் அந்த ஒப்பந்தத்தை ஏற்கவில்லை என்றால் கடந்த 47 ஆண்டுகளாக மற்ற ஜனாதிபதிகளால் ஈரானுக்கு செய்யப்பட்டிருக்க வேண்டியதை செய்வது எனது கௌரவமாக இருக்கும். ஈரானை கொல்லும் இந்த இயந்திரம் முடிவுக்கு வர வேண்டிய நேரம் இது என அவர் குறிப்பிட்டுள்ளார். கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சுட்டத்தீவு பகுதியில் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கவலைக்கிடமான தகவல் வெளியாகியுள்ளது. உருக்குலைந்த நிலையில் காணப்பட்ட இந்த சடலம் குறித்து தகவல் கிடைத்ததை அடுத்து போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். மரணமடைந்தவர் யார் என்பது மற்றும் மரணத்திற்கான காரணம் என்ன என்பது குறித்து இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை. மேலதிக விசாரணைகளை தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. மேலும் தகவல்கள் பின்னர் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. 2 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கைக்கு வருகை தந்துள்ள இந்திய துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவை இன்று ஜனாதிபதி செயலகத்தில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். பொதுவான வரலாறு மற்றும் கலாச்சார விழுமியங்களை அடிப்படையாக கொண்ட இந்தியா இலங்கை இடையிலான பன்முக உறவுகளை மேலும் அழகுபடுத்துவது குறித்து 2 தலைவர்களுக்கும் இடையே ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல்கள் இடம்பெற்றுள்ளன. இந்தியாவின் அண்டை நாட்டுக்கு முதலிடக் கொள்கையையும் 2 நாடுகளினதும் நலனுக்கான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான இந்தியாவின் அர்ப்பணிப்பையும் இந்திய துணை ஜனாதிபதி இதன்போது மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த சந்திப்பின் போது இலங்கையில் முன்னெடுக்கப்படும் இந்திய திட்டங்கள் குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டது. அதன்படி இந்திய வீடமைப்பு திட்டத்தின் தற்போதைய முன்னேற்றங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டது. மேலும் டித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்காக வழங்கப்பட்ட 450 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் அபிவிருத்தி திட்டங்கள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. இலங்கை மற்றும் இந்தியா இடையிலான ராஜதந்திர மற்றும் பொருளாதார உறவுகளில் இந்த விஜயம் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகின்றது.
சர்வதேச சந்தையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார மாற்றங்கள் மற்றும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் சூழல் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நேற்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. அதற்கமைய ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 4,831.23 விற்பனை செய்யப்படுகின்றது. அதே நேரம் வெள்ளி ஒரு அவுன்ஸ் நேற்றைய தினத்தின் விலை $80.83 விற்பனை செய்யப்படுகின்றது. சர்வதேச அரசியல் நகர்வுகள் மற்றும் அமெரிக்க டாலரின் வலுவூட்டல் ஆகியன இந்த விலை மாற்றத்திற்கு முக்கிய காரணங்களாக கருதப்படுகின்றன. குறிப்பாக மத்திய கிழக்கில் நீடிக்கும் போர் பதற்றங்கள் காரணமாக முதலீட்டாளர்கள் பாதுகாப்பான முதலீடாக கருதப்படும் தங்கம் மற்றும் வெள்ளியின் மீது ஆர்வம் காட்டி வருகின்றனர். கடந்த சில நாட்களாக உள்நாட்டு சந்தையில் தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கங்களோடு காணப்பட்டது. எனினும் சர்வதேச சந்தையில் ஏற்பட்டுள்ள இந்த திடீர் விலை அதிகரிப்பு காரணமாக வரும் நாட்களில் இலங்கையிலும் தங்கத்தின் விலை மேலும் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாக பொருளாதார ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஜார்க்கண்ட் மாநிலம் நம்கும் பகுதியில் பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் போது 15 வயது சிறுமியொருவர் கூட்டு பாலியல் வன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக 4 சிறுவர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். பாதிக்கப்பட்ட 15 வயது சிறுமி தனது நண்பனின் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொள்வதற்காக சென்றுள்ளார். அங்கு அந்த சிறுமியின் நண்பன் உட்பட 4 பேர் இருந்துள்ளனர். அவர்கள் அனைவரும் மது அருந்தியிருந்ததாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் மதுபோதையில் இருந்த 4 பேரும் சேர்ந்து அந்த சிறுமியை பாலியல் துன்புறுத்தல் செய்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து பாதிக்கப்பட்ட சிறுமி உள்ளூர் காவல் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார். இந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் உடனடியாக விசாரணைகளை முன்னெடுத்த காவல்துறையினர் குற்றச்செயலில் ஈடுபட்ட 4 சிறுவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்தனர். தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்ட அதிரடி நடவடிக்கையின் மூலம் தலைமறைவாக இருந்த 4 சிறுவர்களையும் காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொழும்பு மகரகமையில் உள்ள 2 மாடி வீடு ஒன்றின் மேல் மாடிக்கு இனம் தெரியாத நபர்களால் தீ வைக்கப்பட்டதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாயும் மகளும் உயிரிழந்துள்ளனர். மேலும் 2 படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக மகரகம போலீசார் தெரிவித்துள்ளனர். மகரகம பமுனுவ வீதி எக்ஸத் சுபசாதக மாவட்டத்தில் உள்ள வீட்டில் வாடகைக்கு வசித்து வந்த 55 வயதுடைய தாய் மற்றும் அவரது 16 வயதுடைய மகள் ஆகிய இருவருமே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்த சிறுமியின் தந்தை மற்றும் வீட்டின் உரிமையாளரான 76 வயதுடைய முதியவர் ஆகிய இருவருமே பலத்த தீக்காயங்களோடு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நேற்று முன்தினம் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. வீட்டில் தீ பரவுவதைக் கண்ட அயலவர்கள் உடனடியாக செயல்பட்டு தீயை அணைத்துள்ளனர். காயமடைந்த ஆண்களை வைத்தியசாலைக்கு அனுப்பிய பின்னர் வீட்டை சோதனையிட்ட போது ஒரு அறைக்குள் தாயும் மகளும் சடலங்களாக கண்டெடுக்கப்பட்டனர். சம்பவ இடத்தில் பெட்ரோல் வாடை வீசியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நாட்டின் சில பகுதிகளில் 19ஆம் தேதி பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் பலத்த மின்னல் தாக்கம் ஏற்படக்கூடிய அபாயம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன்படி மேல் சப்ரகமுவ, மத்திய, வடமேல், வடமத்திய மற்றும் ஓவா மாகாணங்களின் சில இடங்களிலும், அம்பாறை மாவட்டத்தின் சில இடங்களிலும் இடியுடன் கூடிய மழையுடன் பலத்த மின்னல் தாக்கம் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் குறித்த பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கத்தால் ஏற்படக்கூடிய விபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. ஈரான் மீண்டும் நீர்வழியை மூடியுள்ளதால் சர்வதேச ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்த ஹார்மோஸ் நீரிணையில் பெரும் குழப்பமான சூழல் நிலவுகின்றது. கடல் கண்காணிப்பு தரவுகளின்படி சனிக்கிழமையன்று இந்த பகுதியில் கடும் பதற்றம் நிலவியது. அனுமதியுடன் பயணித்த இந்திய எண்ணெய் கப்பல் ஒன்றை ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை தடுத்து நிறுத்தியதோடு அதன் மீது துப்பாக்கி சூடு நடத்தி திருப்பி அனுப்பியுள்ளது. இதனால் அந்த கப்பல் மேற்கு நோக்கி திரும்ப வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. நீரிணையை கடக்க முயலும் கப்பல்கள் ஈரானின் கடும் நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டியுள்ளதோடு மறுபுறம் அமெரிக்க கடற்படையின் முற்றுகையையும் எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. இந்த இரட்டை நெருக்கடியால் சர்வதேச கப்பல் போக்குவரத்து முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த போர் சூழலை தவிர்க்கும் பொருட்டு அமெரிக்காவும் ஈரானும் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு திரும்ப வேண்டும் என வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் வலியுறுத்தியுள்ளது. ராஜதந்திர ரீதியில் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்பதே வளைகுடா நாடுகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது. மலேசியாவின் சபா மாநிலம் சண்டகான் பகுதியில் உள்ள கேம்பங் பஹாக்கியா மிதக்கம் கிராமத்தில் நேற்று அதிகாலை ஏற்பட்ட பாரிய தீ விபத்தில் சுமார் 1000 வீடுகள் முற்றிலும் எரிந்து சாம்பலாகியுள்ளன. இதனால் சுமார் 9,000க்கும் அதிகமான மக்கள் தங்கள் வீடுகளை இழந்து இடம்பெயர்ந்துள்ளனர்.
தீப்பரவலானது நேற்று அதிகாலை 1:32 மணியளவில் பரவ ஆரம்பித்துள்ளது. இது தண்ணீரின் மேல் மரத்தூண்களால் கட்டப்பட்ட வீடுகள் நிறைந்த பகுதியாகும். பலத்த காற்று மற்றும் வீடுகள் மிகவும் நெருக்கமாக இருந்ததால் தீ மிக வேகமாக பரவியது. சண்டகான் மற்றும் கினபதாங்க நிலையங்களில் இருந்து 35 தீயணைப்பு வீரர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். குறுகிய அணுகுமுறை வழிகள் மற்றும் குறைந்த நீரின் மட்டம் காரணமாக தீயை அணைப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. அத்துடன் உயிர் சேதங்கள் ஏதும் இதுவரை அதிகாரப்பூர்வமாக பதிவாகவில்லை. ஆனால் பலர் காயமடைந்துள்ளனர். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.